இப்போ தலைவர் வந்து நேர்காணலில் பேசுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குது கருத்துக்கள் கேட்டாங்க. இன்றைக்கி வந்து தளபதியாருடைய ஆட்சி இந்தியாவிலேயே வந்து முன்மாதிரியான, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமே வழிகாட்டியான மாநிலமாக இன்றைக்கு திராவிட பேரரசு 2.0 இன்றைக்கி வந்து தளபதியாருடைய தலைமையில் அற்புதமான பொற்கால ஆட்சி நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ இது வந்து மக்களுடைய அனைத்து விதமான தேவைகளுமே இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு, சராசரியாக ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 5 பேருமே பெனிஃபிஷரி. முதலமைச்சர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நலத்திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. இந்த திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அரியணை ஏறணும் அப்படிங்கிறது மக்களுடைய ஏகோபித்த விருப்பமாக இருக்கிறது. இது வந்து அரசியல் கட்சி வேறுபாடு இல்லாமல் மாற்று கட்சியினர் கூட இன்றைக்கி விரும்புகின்ற ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெற்றி நடை போட்டு கொண்டு வருகிறது. இது மீண்டும் தொடரும். மக்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு 234 தொகுதிக்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளும் அபரிமிதமான வெற்றியை தமிழ்நாட்டிலே வந்து வெற்றியை படைத்து புதிய வரலாறு, புதிய புரட்சியை படைக்கும்.